டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 7. 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடும் நோக்கில் முறைப்படி எனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தேன். அதன் பின்னர் அத்தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக களமிறங்கி 54,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றேன். இவையே இதுவரை குருநாகல் மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூக அங்கத்தவர்கள் பெற்ற அதிகூடிய வாக்குகளாகும். இந்த வாக்குகளின் அடிப்படையில் கணிக்கும் போது எனக்கு இந்த மக்கள் ஆதரவு பெரும்பான்மை மக்களிடமிருந்தும் கிடைக்கப்பெற்றது என்பது புலப்பட்டது. இருந்த போதிலும் துரதிர்ஷ்டவசமாக 8வது இடத்தை அடைந்தமையினால் நாடாளுமன்றக்கு சென்றும் வாய்ப்பு நழுவி போனது. காரணம், அம்முறை அக்கட்சியிலிருந்து 7 அங்கத்தவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அடுத்த ஸ்தானத்தில் எனது பேர் இருந்தது. எனது முதன்மை குறிக்கோளான என்னுடைய தொழிலின் மீது இருந்த பக்தியும் தேவையும் காரணமாக பல மாத போராட்டங்களின் பின் மீண்டும் எனக்கு வைத்தியராக பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. சுமார் 15 மாதங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டேன். அப்போதிருந்த சுகாதார அமைச்சர் திரு ராஜித சேனரத்னவையும் சந்தித்தேன். கடும் பிரயத்தனத்தின் பின் நான் ஏற்கனவே பணிபுரிந்த தம்புள்ள தள வைத்தியசாலையில் மீண்டும் பணியை ஆரம்பித்தேன். தம்புள்ள வைத்தியசாலையில் சில மாதங்கள் பணிபுரிந்துவிட்டு வருடாந்த இடமாற்றத்திற்கேற்ப மீண்டும் குருநாகல் வைத்தியசாலையில் பணியாற்றினேன். விடுமுறை காலங்களில் குடும்பத்தோடு நண்பர்களோடு இணைந்து ஒரு மகிழ்ச்சி பயணம் செல்வது பெரும்பாலானோருக்கு வழக்கமான ஒரு விடயம். எனக்கும் அப்படி ஒரு வழக்கம் உண்டு. வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாட்டுக்கு குடும்பத்துடன் சென்று வருவது எங்கள் வழக்கம். ஐரோப்பிய தூர கிழக்கு நாடுகள் பலவற்றுக்கு நாங்கள் வருடம் சென்று வந்திருக்கிறோம். 2017 ஏப்ரலில் நாங்கள் ஜப்பான் சென்றிருந்தோம். ஜப்பானில் இருக்கும் போது எனக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த காலகட்டத்தில் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளராக இருந்த சந்தன கெந்தங்கமோ என்பவர்தான் பணிப்பாளருக்கான பதில் பொறுப்பில் இருந்தார். இவரோடு வியத்மக என்ற புத்திஜீவிகளின் ஒன்றியம் என்று சொல்லப்பட்ட அமைப்பில் ஒருவராக இருந்தவரும் கன்சால்டன் அனஸ்தடிட்ஸ் ஆக பணிபுரிபவருமான தீபானி நந்தசேனவுடன் இணைந்து எனக்கு எதிராக இனவாத நச்சு கருத்துக்களை பரப்புவது தெரிய வந்தது. இவர்கள் இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு இருந்தது. இந்த இடத்தில் குருநாகல் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் பற்றி சொல்ல வேண்டும். அவருக்கும் எனக்கும் இடையில் ஒரு சிறிய தர்க்கம் 2016ஆம் ஆண்டில் நடந்தது. வைத்தியசாலையில் தலசீமியா இரத்தச்சோகை பிரிவில் கடமையாற்றிய ஒரு வைத்தியரை மாற்றம் செய்ய வேண்டிய கட்டளை வந்தபோது அப்பிரிவில் கடமையாற்றி கொண்டிருந்த மருத்துவரான எனது மனைவியை இவர் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்தார். இந்த மாற்றம் உள்ளக இடமாற்ற நடைமுறைக்கு முற்றிலும் விரோதமானது. ஒரு பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் இடமாற்றம் பெற்று செல்வதானால் அவ்வைத்தியசாலையில் அப்பிரிவில் கடமை புரியும் சிரேஷ்ட மருத்துவரே மாறி செல்ல வேண்டும். அவ்வாறு செல்ல வேண்டிய பல சிரேஷ்ட வைத்தியர்கள் அங்கிருந்த நிலையில் பிரதி பணிப்பாளர் அப்பிரிவின் கனிஷ்ட மருத்துவராக பணிபுரிந்த எனது மனைவியை மாறி செல்ல உத்தரவிட்டார். எனது மனைவியை குருநாகலிலிருந்து 36 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள தம்பதினிய வைத்தியசாலைக்கு அவர் மாற்ற முனைந்தார். மாற்றம் செய்யப்பட்ட போது ரமலான் நோன்பு காலமாக இருந்தது. இது சம்பந்தமாக நான் அவருடன் வாதாடினேன். அவ்வாறு மாற்றுவதாக இருந்தாலும் நோன்பு முடியும் வரை தாமதித்து மாற்றம் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டேன். இந்த விடயத்தில் அரச மருத்துவர் சங்கம் தலையிட்டு ஒருவாறு நோன்பு முடியும் வரை அதை தாமதிக்க செய்தது. இவ்வாறான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டதிலிருந்து அவர் இனரீதியான பார்வையுள்ளவர் என்பது புலப்பட்டது. இந்த விடயத்தில் அவர் என்னில் ஒரு மனக்கசப்பை வளர்த்து கொண்டு பழி வாங்குவதற்கு காத்திருந்திருக்கிறார் போலும். தீபானி நந்தசேனவுடன் சேர்ந்து என்னை பற்றிய இல்லாத பொல்லாத கதைகளை பரப்புவதற்கு முயற்சி செய்தார். தீபானி நந்தசேனவுடன் பணிபுரிந்த ஒரு வைத்தியரூடாக நான் சிங்கள பெண்களை மகப்பேற்ற சத்திர சிகிச்சை மேற்கொள்ளும் போது அதே இடத்தில் வைத்து குடும்ப கட்டுப்பாட்டு சத்திர சிகிச்சையையும் செய்துவிடுகிறேன் என பேசப்படுவதாக நான் ஜப்பானில் இருந்தபோது கிடைத்த அந்த தகவல் தெரிவித்தது. எந்த ஒரு சத்திர சிகிச்சையும் தனியே ஒருவராக நின்று செய்யும் ஒரு விடயமல்ல. உண்மையில் சத்திர சிகிச்சை செய்யும் மருத்துவருடன் குறைந்தது மேலும் 7 பேர் தியேட்டருக்குள் மிக அவதானமாக பார்த்து கொண்டு நின்றிருப்பார்கள். மருத்துவரின் ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் புரிந்து செயற்படுவார்கள். மருத்துவரிலிருந்து வரப்போகும் கட்டளைக்கேற்ப சைகைகளுக்கேற்ப செயற்பட தயாரான நிலையில் அவர்கள் காத்திருப்பார்கள். எனவே இவ்வாறான ஒரு நிலையில் ஒரு மருத்துவர் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றார் என்பது பொய்யிலும் மகா பொய்யாகும்.
முஸ்லிம் கடைகளில் விற்கும் உள்ளாடைகளில் கருத்தடை மருந்து பூசப்படுகிறது என்பது எவ்வளவு பெரிய பொய்யோ, பிராக்களில் கருத்தடை உண்டாக்கும் ஜெல் மாத்திரைகள் இருக்கின்றன என்பது எவ்வளவு பெரிய பொய்யோ, முஸ்லிம் கடைகளில் விற்கும் கொத்து ரொட்டியில் சிங்களவர்களுக்கு கருத்தடை மாத்திரை போட்டுக் கொடுக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய பொய்யோ, அதைவிட பெரிய பொய்தான் இதுவும். நான் நாடு திரும்பியதும் முதலாக வைத்தியசாலைக்கு செல்லும் போது இந்த கட்டுக்கதைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று யோசித்தபடியே சென்றிருந்தேன். எனது கௌரவத்தையும் கண்ணியத்தையும் சீர்குலைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயற்பாடு என்ற அடிப்படையில் எனக்குள் கோபம் தகித்து கொண்டே இருந்தது. வழமை போல வைத்தியசாலைக்குள் நுழைந்ததும் நேராக பிரசவ அறைக்கு சென்றேன். நான் மகப்பேற்று நோயியல் பிரிவோடு சம்பந்தப்பட்ட மருத்துவன் என்பதால் எனது வழமையான நடவடிக்கை அது. பிரசவ அறையில் கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள் உள்ளார்களா என்று பார்த்து அவர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்வது முன்னுரிமைக்குரியது. பிரசவ அறையை பார்வையிட்ட பிறகுதான் ஏனைய விடயங்களில் கவனம் செலுத்துவேன். அவ்வாறு பார்த்துவிட்டு பிரசவ அறையை விட்டு வெளியேறும் போது வழியில் தீபானி நந்தசேனவை எதிர்கொண்டேன். நீங்கள் என்னை பற்றி இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் ஏன் என்று தீபானியிடம் வினவிய போது, நான் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் என்று ஒரு கர்வத்துடன் எனக்கு பதிலளித்தார். இது முழுக்க கற்பனை கதை, அதிலும் படித்த ஒருவரால் நம்ப முடியாத கதை, அதிலும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களால் ஒருபோதுமே நம்ப முடியாத கதை. இப்படி ஒரு கதையை ஒரு கன்ஸ்டால்டன் மருத்துவர் பரப்புகிறார் என்றால் அதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செய்கின்ற காரணத்தால் தானே இப்படி சொல்கிறார்கள் என்று அவர் ஓர் அதிகார தொனியில் சொன்னபோது எனக்கு கோபம் வந்தது. நானும் அந்த வைத்தியசாலையில் மரியாதையுடன் கடமை செய்யும் ஒரு மருத்துவன். எனக்கும் சுய கௌரவம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா? சரி, இதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டேன். அந்த இடத்தில் இருவருக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் நடைபெற்றது. நான் கருத்தடை செய்வதை நீங்கள் கண்டீர்களா? இல்லைதானே? அப்படியானால் கண்டவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் ஆதாரத்துடன் வந்து என்னை சந்திக்க சொல்லுங்களேன். வாரவன் போறவன் சொல்லுகிற கதைகளை அள்ளிக்கொண்டு வந்து அடுத்தவரிடம் பரப்பி நீங்கள் ஏன் உங்களது கௌரவத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று வினவினேன். இனத்தின் மீது அபிமானம் என்று சொல்பவர்களை பற்றி எனக்கு தெரியாமல் இல்லை. அவர்கள் அவர்களது சமூகத்திற்கு செய்தது ஒன்றுமில்லை. உங்களுக்கு முடியுமாக இருந்தால் என்னுடன் வாருங்கள். நான் என்ன செய்கிறேன் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். நானும் மற்றொரு நண்பரும் நடத்திய ஆடை தயாரிப்பு நிலையத்தில் வேலை செய்யும் 127 பேரில் 126 பேர் சிங்களவர்கள். ஒரே ஒருவர் தான் முஸ்லிம், அவரும் ஒரு எலக்ட்ரீஷியன். நாங்கள் 126 சிங்கள குடும்பங்கள் வாழ்வதற்கு வழியமைத்து கொடுத்திருக்கிறோம். இனம் என்று வீரவசனம் பேசுபவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் எனக்கு சொல்லுங்கள். நான் மாதத்துக்கு ரூபா 1,00,000 படிக்கும் ஏழை பிள்ளைகளின் தேவைகளுக்கு வழங்குகிறேன். அதை பெரும் 60% சிங்கள பிள்ளைகள்தான். உங்களால் முடியுமானால் என்னுடன் வாருங்கள். இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். யாரிடம் இனக்குரோதம் இருக்கின்றது என்பதை அதன் பிறகு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இது மட்டுமல்ல, கல்கமுவ பிரதேசத்திற்கு வந்து பாருங்கள். 10 அடிக்கு 10 அடி இடத்தில் களிமண்ணால் 1.5 அடி சுவரெழுப்பி மீதியை கம்புகளால் அமைத்திருக்கும் வீடுகளை வந்து பாருங்கள். அந்த ஓர் அறைதான் அவர்களது படுக்கை அறை, மாற்று அறை, குசினி, வராந்தா எல்லாமே. உங்களுக்கு உங்கள் சமூகத்தின் மீது, இனத்தின் மீது பச்சாதாம், அனுதாபம் இருக்கிறது என்றால் நீங்கள் என்னுடன் வாருங்கள். நாம் அவர்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுப்போம். இதையெல்லாம் விட்டுவிட்டு கடமையை சரியாக செய்யும் என்னை பற்றி அவதூறு பேசி இன அபிமானம் காட்டுவதில் அர்த்தமில்லை. இதை நான் இலகுவில் விடமாட்டேன். இந்த விடயத்தை ஜனாதிபதி, மனித உரிமைகள் ஆணைக்குழு, எங்கள் பணிப்பாளர் வரை எல்லாருக்கும் முறைப்பாடு செய்வேன் என்று சொன்னேன். இந்நிகழ்வு பற்றிய எனது எழுத்து மூல முறைப்பாட்டை பிரதி பணிப்பாளர் சந்தன கெந்தங்கமுவிடம் கொடுத்தேன். அதன் போது அவர், இது ஒரு வெறும் கட்டுக்கதை, நீங்கள் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இது எனது மரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்தும் செயற்பாடு என்பதால் இக்கதை எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு உறுதியாக வேண்டுகோள் விடுத்தேன். தீபானிக்கு யாரோ சொல்லி இருக்கலாம். அவர் அதை நம்பி உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். நான் இது பற்றி கவனம் எடுக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். தீபானியுடன் இடம்பெற்ற அந்த விவாதத்தின் போது அவர் மன்னிப்பு கோரியதுடன் இதனை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் என்பதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இதை சந்தன கெந்தங்கமோ இடம் மாற்றம் பெற்று சென்று என்னை கைது செய்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் தான் மீண்டும் வைத்தியசாலைக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். அவர் வந்ததுடன் அடுத்த கட்ட ஆட்டத்துக்கு காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார்.
தம்புள்ள தள வைத்தியசாலையில் என்னுடன் பணிபுரிந்த சகோதர வைத்தியர் அசோக செனவிரத்ன குருநாகல் வைத்தியசாலைக்கு மருத்துவ நிர்வாக பயிற்சிக்காக வந்திருந்தார். அவர் ஒரு சமயம் என்னை அழைத்து, உனக்கெதிராக இங்கொரு சூழ்ச்சி இடம்பெறுவதை நான் அவதானிக்கின்றேன், எனவே நீ கொஞ்சம் கவனமாக நடந்து கொள் என்று அறிவுரை கூறினார். டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 8. குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் 4ஆம் மாடியில் 47 நாட்களை நான் கழிக்க வேண்டியிருந்தது. 4ஆம் மாடியில் ஒதுக்குப்புறமாக அமைக்கப்பட்டிருந்த இணைந்த 3 கூடுகளின் நடுவில் அமைந்திருந்த கூட்டுக்குள் 26ஆம் திகதி 10ஆம் மாதம் 2019 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 தாண்டிய நிலையில் உள்ளே விடப்பட்டேன். கீழே பிளாஸ்டிக் பாய் விரிக்கப்பட்டிருந்தது. தலையணை கிடையாது. அங்கிருந்த 47 நாட்களும் குடிக்க நீர் வைத்திருந்த பிளாஸ்டிக் போத்தலையே தலைக்கு தலையணையாக பயன்படுத்தினர். ஒருவர் உறங்குவதற்கு 1.5 அடி இடம்தான் இருந்தது. அந்த இடைவெளிக்குள் தான் அங்கிருந்த 47 தினங்களையும் நான் கழிக்க வேண்டியிருந்தது. அடுத்த தினத்திலிருந்து என் மீதான விசாரணை ஆரம்பமானது. குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் 2 போலீஸ் மேலதிகாரிகள் இந்த விசாரணைகளை நடத்தினர். இவர்களில் ஒருவரது பேர் திசேரா, மற்றவரது பேர் எனக்கு ஞாபகமில்லை. தனியறை ஒன்றுக்குள் அவர்கள் அமர்ந்திருந்தனர். என்னை கதிரையொன்றில் அமர வைத்தே விசாரணைகளை மேற்கொண்டனர். முதல் 3 தினங்களும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றது. அந்த 3 தினங்களின் விசாரணை துணி கடுமையாக இருந்தது. நீங்கள் எதையும் மறைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மறைக்க துணிந்தால் நாங்கள் உங்களை மரண தண்டனை வரை கொண்டு செல்வோம். இந்த விசாரணைக்குள் யாரும் தலையிட முடியாது. எங்களுக்கு இந்த விசாரணையை சுயாதீனமான முறையில் நடத்துவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை, ஏதாவது பின்னணியோடு சம்பந்தப்பட்டவை என்று தெரிய வந்தால் உங்களுக்கு அநீதி வழங்கப்படாமலும் பார்த்து கொள்வோம். எமது முடிவே இறுதியானதாக இருக்கும் என்பதை கவனத்தில் எடுத்து கேள்விகளுக்கு பதிலளிப்பது உங்களுக்கு நல்லது என்று சொன்னார்கள். அதனால் உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பற்றிய முழு உண்மைகளையும் நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் இதுவரை கழித்த எனது வாழ்க்கையில் யாருக்கும் அநீதி இழைத்ததில்லை, யாரையும் துன்பப்படுத்தியதில்லை, யாருடனும் பொறாமைப்பட்டதில்லை. என் மனச்சாட்சிக்கு விரோதமில்லாமலே வாழ்ந்து வருகின்றேன் என்பதால் என் மனதில் பய உணர்வே இருக்கவில்லை. யாராகிலும் ஒரு நபருக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அந்த உதவியை செய்து அந்த நபரின் பிரார்த்தனையில் என்னை சேர்த்து கொள்ள விரும்புவனாகவே வாழ்ந்து வந்திருக்கிறேன். உனக்கு எந்த ஆபத்தையும் இறைவன் உண்டாக்க மாட்டான் என்று எனது உள்ளம் சொல்லிக் கொண்டே இருந்தது. எந்த தவறும் செய்யாத ஒருவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற உறுதியான மனநிலையோடு வினாக்களுக்கு பதிலளிக்க தொடங்கினேன். என்னை தலைகீழாக கட்டி தூக்கி நீங்கள் அடித்து நொறுக்கினாலும் எனக்கு சொல்வதற்கு ஒரு விஷயம்தான் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கலாம். நான் எந்த ஒரு தௌஹீத் இயக்கத்தையும் சார்ந்தவன் அல்லன். என்னுடைய முழு குடும்பத்தின் சொத்துக்களை சேர்த்து பார்த்தாலும் குற்றச்சாட்டுகளில் சொன்னபடி கோடிக்கணக்காயெல்லாம் வராது. 4000 பேருக்கு கருத்தடை சிகிச்சை செய்ததுமில்லை. இனங்களுக்கிடையில் முறுகல் ஏற்படுத்தும் எந்த ஒரு செயற்பாட்டையும் நான் செய்யவும் இல்லை என்று உறுதியாக தெரிவித்தேன். எல்லா குற்றச்சாட்டுகளும் இந்த 4 விடயங்களை சுற்றியவையாகவே சோடிக்கப்பட்டிருந்தன. இக்குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக எந்த வினாவை வேண்டுமானாலும் நீங்கள் வினவுங்கள், நான் உண்மையான பதிலை தருகிறேன் என்று அவர்களுக்கு சொன்னேன். பிறந்ததிலிருந்து தொழிலுக்கு வந்தது வரை அடிப்படை வினாக்களை கேட்டார்கள். எனது சொத்து விவரங்கள், அவற்றை பெற்றுக்கொண்ட விதம், அவற்றை பயன்படுத்திய விதம் என்று வினாக்களை அடுக்கினார்கள். தொழிலுக்கு வந்த பிறகு எனது வருமானத்தை வைத்து வாகனங்களை வாங்கி விற்பது, சிறிய சிறிய தொழில்களில் ஆடை தொழிலில் முதலீடு செய்வது, காணிகளை வாங்கி விற்பது போன்றவற்றை மருத்துவ பணிக்கு அப்பால் உள்ள நேரங்களில் நான் செய்து வந்திருக்கிறேன். என்னை சுற்றியிருந்த பல நண்பர்கள் வியாபாரங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள். எனவே அவர்களுடன் இணைந்து இவற்றை மேற்கொண்டேன். வேறு யாருடைய பணத்தை கொண்டோ யாரையும் ஏமாற்றி வஞ்சகம் செய்தோ இவற்றை நான் செய்யவில்லை. ஏறக்குறைய வியாபார முயற்சிகளை நான் ஒரு பிரதான பொழுதுபோக்காகவே மேற்கொண்டிருந்தேன் என்பதை அவர்களுக்கு விளக்கிச் சொன்னேன். பொதுவாக சட்டத்தரணிகள் சிலர் ஒன்றை 10ஆக்கி காட்டுவார்கள். என் விடயத்தில் ஒன்றை 100ஆக சித்தரித்து வைத்திருப்பதை அறிந்து கொள்ள முடிந்தது.
குறிப்பாக எனக்கு 400 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது என்றபோதும் விசாரணையாளர்கள் உண்மையை விளங்கிக் கொள்ளதை என்னால் உணர முடிந்தது. குற்றம் சாட்டியவர்கள் நான் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவன் என்ற ஒரு பின்னணியை சோடித்திருந்தார்கள். விசாரணையின் போது அது ஒரு முக்கிய வினாவாக இருந்தது. எந்த இயக்கத்துடனும் என்றைக்கும் எந்த தொடர்பும் எனக்கு இருந்ததில்லை. எந்த ஒரு இயக்கத்துடனான எந்த ஒரு செயற்பாட்டிலும் நான் பங்கு கொண்டதுமில்லை. மட்டுமன்றி வேறு எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கத்துடனும் கூட எனக்கு எந்த தொடர்பும் உறவும் இருந்ததில்லை. இயக்கங்களோடு தொடர்பற்ற பல்லாயிரம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். அவர்களைப் போல நானும் ஒருவன் என்று அவர்களுக்கு பதில் சொன்னேன். பிரதான குற்றச்சாட்டுகளில் முக்கியமான ஒன்று நான் இனமுறுகலை இனக்குரோதத்தை ஏற்படுத்துபவனாக இருந்தேன் என்பதாகும். அப்படியான எந்த ஒரு செயற்பாட்டிலும் நான் இறங்கியவன் அல்லேன். உண்மையில் குருநாகல் பிரதேசத்தில் இன உணர்வை கட்டி காத்ததில் எனக்கு பெரும் பங்குண்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றில் குருநாகல் மாவட்டத்தில் 54,000 வாக்குகளை பெற்றவன் நான். அந்த வாக்குகளை முஸ்லிம்கள் மட்டும் எனக்கு வழங்கவில்லை, அல்லது முஸ்லிம்களும் தமிழர்களும் மட்டும் வழங்கவில்லை. அவற்றில் பெருமளவிலான வாக்குகள் சிங்கள மக்களால் அளிக்கப்பட்டவை. என்னிடம் மருத்துவத்திற்கு வருவது முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, எனது சேவை குறித்து அறிந்த சிங்கள மக்களும் கூட என்னை கையெடுத்து கும்பிடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று எடுத்துச் சொன்னேன். மனம் திறந்து சொல்வதாக இருந்தால் என் மீது விசாரணை நடத்திய 3 அதிகாரிகளும் அனுபவம் மிக்கவர்கள் மட்டுமல்லாமல் மிக திறமையான அதிகாரிகளும் கூட. தமது வாழ்வில் எத்தனையோ குற்றம் செய்தவர்களை, குற்றம் செய்யாத குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவர்கள் கண்டிருப்பார்கள், விசாரணை நடத்தியிருப்பார்கள். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரது பேச்சில், நடத்தையில், அசைவுகளில் அந்த நபர் பற்றி அவர்களால் எடை போட்டுவிட முடியும். அந்த அடிப்படையில்தான் பிரதான குற்றச்சாட்டான சிங்கள பெண்களை கருத்தடை செய்யும் விடயத்தை நான் விளக்கிச் சொல்ல அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நினைக்கின்றேன். குற்றச்சாட்டுகளில் பிரதானமாக அது இருந்தபோதும் ஒரு வெட்கத்துக்கான கேலிக்குரிய முட்டாள்தனமான குற்றச்சாட்டாகும். ஏனெனில் எந்த ஒரு சத்திர சிகிச்சையும் ஒரு தனிநபரால் ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை புத்தியுள்ள எவரும் அறிவார்கள். சத்திர சிகிச்சை என்பது ஒரு குழு செயற்பாடு. சத்திர சிகிச்சை புரியும் வைத்தியர், மயக்க மருந்து கொடுக்கும் வைத்தியர், தாதியர், உதவியாளர்கள் என்று ஒரு பட்டாளமே சத்திர சிகிச்சை அறைக்குள் நின்று இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை சாதாரணமாக 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கும் பையன் கூட அறிவான். இப்படி ஒரு வெட்கம் கெட்ட குற்றச்சாட்டை மருத்துவத்துறை சார்ந்தவர்களே என் மீது சுமத்தினார்கள் என்றால் அவர்களது பாரம்பரிய இயல்புகள், மனோநிலை, அவர்களது உளப்பாங்கு பற்றி உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என்று நான் மேலே சொல்லியிருக்கும் அணியில் இந்த விடயத்தில் பிரதான பாத்திரம் வகித்தவர்கள் GMOA என அறியப்பட்ட அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் ஆவார். எந்த ஒரு நிலையிலும் ஒரு சங்கம் தனது அங்கத்தவர்களை பாதுகாப்பதற்கு மட்டுமே முன்னிற்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தமது அங்கத்தவரையே பிழையான குற்றச்சாட்டுகளை சோடித்து பலிக்கடாவாக்கி ஆபத்தில் சிக்க வைத்த ஒரு சங்கம் என்றால் அது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன்.